நடுவுல ஒரே ஒரு வின்னு நம்ம எவ்வளோ மோசமான டீம்னு நம்மளே வந்து அதை மறக்க வச்சு ஒரு வாரம் நல்ல ஜாலியாக இருந்தோம். இப்போ மறுபடியும் பேக் டு நார்மல். எஸ், சிஎஸ்கே ஐபிஎல் 2025 விட்டு வெளியே போயிட்டாங்களா இல்லை இன்னும் ஏதாவது சான்ஸ் இருக்கா? இங்கிருந்து சிஎஸ்கேனால போக முடியுமா? நம்பிக்கை வைக்கலாமா? நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கு தலை தோனியே வந்து ஆன்சர் சொல்லியிருக்காரு போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில். அதுவும் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அண்ட் இந்த மேட்ச்சில் சிஎஸ்கே பண்ண மிஸ்டேக்ஸ், சிஎஸ்கேக்கு என்னெல்லாம் வந்து சரியாக போகலை, அடுத்த சீசனுக்கு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்படியே லைக் கொடுத்துருங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு மேட்சே கிடையாது. இது ஒரு காம்படிஷனும் இல்லை, ஒன்றும் இல்லை. சும்மா எம்ஐ வந்து டாமினேட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதான் உண்மை. ஸ்ட்ரைட்டாகவே இந்த மேட்ச்சில் சிஎஸ்கே பண்ண அந்த பெரிய பெரிய தப்புங்களை வந்து நம்ம இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் வந்து ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் தான். ஸோ கடைசி 2 மேட்சாக வந்து ஒரு அளவுக்கு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் செட் ஆயிருந்துச்சு. ஆனால் இந்த மேட்ச் அப்படியே வந்து டவுனு. ரச்சின் என்ன சொல்றதுனே தெரியல. அவர் வேர்ல்டு கிரிக்கெட்டில் மற்ற ஃபார்மேட்ஸ்லாம் பயங்கரமாக வந்து கலகிட்டு இருக்காரு. ஆனால் இன்னும் T20 வந்து அவரால் கிராக் பண்ண முடியல. போற பக்கம் பார்த்தா ரச்சின் நம்மளுக்கு தேவைதானா அப்படின்ற கேள்வியெல்லாம் நம்மளுக்கு வந்து கேட்க தோணுது கைஸ். பிகாஸ் ரச்சின் அந்த ஸ்டார்ட் நம்மளுக்கு கொடுக்குற மாதிரியே தெரியல. ஒரு T20 ஓப்பனர் கிட்ட இருந்து லைக் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணுங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். சரி, அந்த பக்கம் ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன் இருந்தாலும் சரி, அந்த பக்கம் இருக்கிறது ஷெய்க் ரஷீத். யாராவது ஒருத்தர் சான்ஸ் எடுத்து பவுண்டரிஸ் வந்து எடுத்துட்டு வரணும். நம்ம பவர் பிளே எப்படி இருந்துச்சுன்னு நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. ஆயுஷ் மாத்திரையோட அந்த கேமியோக்கு அப்புறமும் பவர் பிளே வந்து ரொம்ப மோசமான பவர் பிளே தான் தெரிஞ்சிச்சுன்னா அப்பனா பார்த்துக்கோங்க மற்ற பேட்ஸ்மேன்ஸ் வந்து எப்படி ஆடி இருக்காங்கன்னு. ஷெய்க் ரஷீதை பற்றி நான் எதுவும் சொல்ல விரும்பல. சரி, ஒரு மேட்ச் விட்டுறலாம். ஓகே, பவர் பிளேல பெருசா ரன்ஸ் வரல, விக்கெட்ஸும் போகல. ஒரு விக்கெட் தான் போயிருந்துச்சு. அங்கிருந்து கேமை வந்து செட் பண்ணி ஒரு நல்ல ஸ்கோருக்கு வந்து கொண்டு போயிருந்திருக்க முடியும். ஆனா ஜடேஜாவை ஏன் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. பட் ஜடேஜாவை ப்ரொமோட் பண்ணது நல்ல விஷயம் தான். ஆனா ஜடேஜா கிட்ட இருந்து இப்படி ஒரு இன்னிங்ஸை எதிர்பார்க்கல. ஏன்னா ஜடேஜாக்கு அந்த பழைய மாதிரி அந்த பினிஷிங் எபிலிட்டியுமே வந்து போயிருச்சு. அவரால் சிக்ஸர்ஸ்லாம் வந்து அடிக்க முடியல. சரி, கொஞ்சம் மேல அனுப்புனா போய் ஒரு பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணுவாருன்னு தான் அனுப்புனது. எதிர்பார்த்ததோட ஜடேஜா வந்து ரொம்ப ஆவரேஜா தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. எஸ், என்னதான் அந்த லாஸ்ட்ல அந்த ஃபினிஷிங் அதெல்லாம் வந்து கொஞ்சம் மேக்கப் பண்ணியிருந்தாலும் இது வந்து ரொம்பவே சுமாரான பேட்டிங். கூட சேர்ந்து ஆடினார் சிவம் டுபே. ஓகே, ஜடேஜானால தான் அடிக்க முடியல, நம்மனாச்சும் ஏதாவது ஒரு சான்ஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தாரா? அதுவும் இல்ல. ஃபுல் டாஸ் எல்லாத்தையும் வந்து லாங் ஆனுக்கு புஷ் பண்ணிட்டு இருக்காரு. எஸ், ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு அதுக்கப்புறம் டேக் ஆன் பண்ணலாம் அப்படின்னாலும் அதுக்குன்னு எவ்வளோ நேரம் கைஸ்? அந்த ஆல்ரெடி பவர் பிளேலையும் பெருசா ரன்ஸ் வரல. இந்த பிச்சில் வந்து நம்மளுக்கு தேவையே 200+ அப்பதான் ஃபைட் பண்ண முடியும். ஸோ இவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு 170 180 தான் வந்து ஒரு டார்கெட்டா வந்து நினைச்சிட்டு வந்து ஆடினாங்களா என்னன்னு புரியல. ஆயுஷ் மாத்ரேயோட அந்த ஒரு இன்னிங்ஸுக்கு அப்புறமும் இன்டென்ட் வந்து அப்படியே வந்து டவுன்ஃபால் ஆச்சு. அதான் வந்து உண்மை. நம்ம மிடில் ஓவர்ஸ்ல தான் வந்து மேட்சே வந்து விட்டோம். ஒரு பாயிண்ட்லாம் உங்களுக்கும் அப்படிதான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யாராச்சும் அவுட் ஆகினாச்சும் தொலைங்கடா, வேற யாரும் வந்துனாச்சும் ஒரு இன்டென்ட்டை காட்டட்டும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஜட்டு அண்ட் டூவேவோட அந்த டெரரிசம் பார்க்க. மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து முடிஞ்சிச்சு. இந்த பிச்சில் வந்து 170லாம் ஒரு டார்கெட்டே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் என்ட்ரானோடனே இம்பாக்ட் பிளேயர்னு ஒருத்தர் வந்து கூட்டு வந்தாங்க பாருங்க. எனக்கெல்லாம் செம்ம ஷாக்கு. என்ன பண்றீங்க சிஎஸ்கே அப்படின்னு தான் கேட்க தோணுது. முக்கியமா தலைக்கே இப்ப அங்க பவர் இல்லையா? அஸ்வின் ஆடிதான் ஆகணுமா? சரி, ஏதோ போன மேட்ச் டிராப் பண்ணாங்க, ஒரு நல்ல கம்பேக் இருந்துச்சு, டீம் காம்பினேஷன் கரெக்டா இருந்துச்சு. இந்த மேட்ச்லயும் அன்ஷுல் கம்போஜை நம்பி போக வேண்டியதானே? போன மேட்ச் முக்கியமான விக்கெட் நிக்கோலஸ் பூரானோட விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அவரை விட்டுட்டு அஸ்வின் திருப்பியும். எஸ், அஸ்வின் வந்து இப்போ உடனே அவர் நல்லா தானே போட்டாரு, எல்லாரோட அவரோட எக்கனாமி தான் கம்மி, அவரே இப்ப நீங்க சொல்றீங்களா இதெல்லாம் வன்மம் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனா நேற்று பவர் பிளேல விக்கெட் எடுத்திருந்தா மட்டும்தான் நம்மளால கேமுக்குள்ள வந்திருக்க முடியும். அதை செய்யல ஆஷ்னால, அதையும் செய்ய முடியல. அப்புறம் எதுக்கு அவருக்கு வந்து 10 கோடி, எதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பின்னர்? அன்ஷுல் கம்போஜே ஆடி இருக்கலாமே. இல்ல கைஸ், இந்த சிஎஸ்கே நான் என்ன சொல்றதுனே தெரியல. ஏன்னா அப்படி ஒரு பெத்தட்டிக்கான டிசிஷன் இது. பிகாஸ் இப்ப வந்து இவர் இம்பாக்ட் பிளேயராகவும் ஆட வைக்கிறாங்க. இவர் வந்து தேவை அப்படின்னு சொல்லி அடுத்த வருஷத்துக்கும் இதே 10 கோடிக்கு ரீடைன் பண்ண போறாங்க. அடுத்த ஆக்ஷன்லயும் நல்ல நல்ல பிளேயர்ஸ் வர போறாங்க. அவங்களையும் நம்மளால எடுக்க முடியாம ஆஷை வச்சுக்கிட்டு சுத்த போறோம். அவரும் பெரிய கூடை கம்பெனி கிட்ட, ஈசலா ஸ்பான்சர் கிட்ட காசு வாங்கிட்டு ஈசலா ஃபேன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நம்மளே வந்து திட்ட போறாரு. நான் சத்தியமா தலைகிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. லைக் அன்ஷுல் வந்து மும்பையை சேர்ந்தவர். ஸோ அந்த பிச்சை பத்தி அவருக்கு தெரியும். நிறைய பவுலிங் அங்கே போட்டிருப்பாரு. ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா ரன்ஸ் அவர் கொடுத்திருந்தாலும் ஒரு விக்கெட் எடுத்திருந்தாலும் நம்மளுக்கு கேம் உள்ள வர இன்னொரு சான்ஸ் இருந்துச்சு. கேம் ஓப்பன் ஆயிருந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கு. விடுங்க இப்ப பேசி என்ன பிரயோஜனம்? அடுத்ததா டெவால்ட் பிரேவிஸோட செலெக்ஷன். ஏன் அவர் நேற்று பிளேயிங் லெவன்ல இல்ல? ஏன் சிஎஸ்கே அவர் ஆடல? அவர் ஜெர்சி எல்லாம் போட்டு ரெடியா இருந்தாரு அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அவர் ஜெர்சியெல்லாம் போட்டு ரெடியாக இருந்ததுக்கான காரணம் வந்து ஃபோட்டோ ஷூட்டு கைஸ். பிகாஸ் அவரோட அந்த ஃபோட்டோஸ் எதுவுமே வந்து ஐபிஎல் கிட்ட இருக்காதுல்ல சிஎஸ்கே ஜெர்சியில். ஸோ அதனால் அந்த டீம் வந்து அவரை கூட்டு போய் ஃபோட்டோலாம் எடுத்து அடுத்த மேட்சஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்காண்டி கூட்டு போயிருக்காங்க. எஸ், அவர் டீமுக்குள்ளே வந்து ஒரு நாள் கூட முழுசாக முடியல நேற்று நைட்டு. எப்படி அவரை வந்து ஆட வைப்பாங்க? ஸோ
அது கொஞ்சம் டைம் எடுக்கும் கைஸ். நான் அதான் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தேன். டைரெக்டாக அப்படியெல்லாம் வந்து ஆட வைக்க மாட்டாங்க. கொஞ்சம் டீமோட ஜெல் ஆகணும். அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஹெச் மேட்ச்சுக்கு எனக்கு தெரிஞ்சு பிரேவிஸ் ஆட வாய்ப்பு இருக்குன்னு. சிஎஸ்கே நினச்சிருந்தா ஆட வச்சிருக்க முடியும். பரவாயில்ல ஆடலாம் பிரேவிஸ் அப்படின்னு சொல்லி ஆட வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் தான். பட் இருந்தாலும் அவங்க ஓவர் டென்னை டைரெக்டாக தூக்க விரும்பலை. முக்கியமாக ஓவர் டென்னோட பவுலிங் மேலே அவங்க டிபெண்டாக இருந்திருக்காங்க. முக்கியமாக இன்னொன்று ஓவர் டென்னை ஏன் பவர் பிளேல போட வச்சாங்கன்னா அதுக்கு காரணமும் அஸ்வின் தான். ஏன்னா கம்போஜ் இல்லையே, ஓவர் டென் நம்பி தானே போயாகணும். ஒருவேளை இவங்க அஸ்வின் ஆடி இருந்திருக்கணும் அப்படின்னா விஜய் சங்கருக்கு பதில் ஆடி அஸ்வின் நேற்று இம்பாக்ட் பிளேயரா வந்த இடத்துல வந்து கம்போஜ் வந்து வந்திருந்திருக்கணும். ஸோ எக்கச்சக்க டாக்டிக்கல் எரர். நல்ல வேலை கைஸ், ருத்துவுக்கு வந்து ஏதோ இன்ஜுரி ஆகி அவர் வந்து வெளியே போய் இந்த டீம் வந்து இப்பதான் வந்து எக்ஸ்போஸ் ஆகுது. தோனினாலே இந்த டீமை காப்பாற்ற முடியலன்னா இந்த டீம் வந்து ஒரு டீமே இல்லை. சிஎஸ்கே அடுத்த மினி ஆக்ஷனை யோசிங்க இப்பத்துல இருந்தே. 10 ரன்னா 100 வந்து முன்னாடி வந்து கொண்டு வந்திருக்கணும். மேட்ச் முடிஞ்ச அப்புறம் கொண்டு வந்தாரு அப்படின்ற கிரிட்டிசிசமே வந்து தோனி மேல வைக்கிறாங்க. வேலிடா தான் இருக்கு. ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம் தலை. ஏன்னா ரன்ஸுமே வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அவங்களோட ஸ்ட்ரைக் பவுலர்ஸை வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்த்துருந்துருக்கலாமோ அப்படின்னு. தலை மேபி ஜட்டுவா ரேஷ் ஏதாவது ஒரு விக்கெட் எடுத்து கேம் வந்து ஓப்பன் பண்ணாங்கன்னா டெத்தில் நம்மளுக்கு வந்து யாராவது வேணுமே போட, இல்லைன்னா அங்கே போய் மேட்ச் விட்டுருவோமே அப்படின்னு சொல்லி நினைச்சாரோ என்னமோ. பட் ஸ்டில் ஒரு ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் வந்து சொல்ல தோணுது. ஆனால் இந்த ஸ்கோரை வச்சு டிஃபெண்ட் பண்ணுறதெல்லாம் சாத்தியமே இல்லை. ஏன்னா பேட்டிங்லேயே விட்டோம். நம்ம சின்னத்தெல்லாம் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி சிஎஸ்கே சஃபர் ஆகி நான் பார்த்ததே இல்லை. ஆக்ஷன்லேயே இந்த வருஷம் வந்து விட்டாங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட். அங்கே ஆக்ஷன்லேயே ரொம்ப புவரான பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சின்னத்தலையே சொல்றாரு. யங்ஸ்டர்ஸையும் எடுக்கல. இப்போ கரண்டாக இந்தியன் டீமுக்கு ஆடுற பிளேயர்ஸ் பண்ட்டு, ஐயர், ராகுல் இந்த மாதிரியான பிளேயர்ஸுக்கும் வந்து போகல. ஆக்ஷன்ல சிஎஸ்கே பண்ண தப்பு இப்போ அவங்கள வந்து பாதிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால தான் இப்போ அவங்க தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சின்னத்தலை வேலிடா ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருக்காரு. எஸ், கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. இதை புரிஞ்சுக்கிட்டு அடுத்த ஆக்ஷனுக்கு உருப்படியா பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணி கொஞ்சம் காசை கையில வச்சுட்டு போய் நல்ல பிளேயர்ஸை எடுத்து தொலைங்க ஆக்ஷன்ல. ஃபேன்ஸ் எப்பயுமே கூட தான் இருக்க போறோம். நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணுங்க உங்களோட டிசிஷன்ஸ்ல. அதை விட்டுட்டு அகைன் அண்ட் அகைன் பண்ண தப்பே வந்து பண்ணி மாட்டிக்காது. இன்னும் இந்த சீசன்ல உயிர் இருக்கா முகில் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. உண்மையை சொல்லணும்னா இந்த டீம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். எஸ், பிராக்டிக்கலா பார்த்தா இருக்குதான் நம்ம இன்னும். ஆனா ஒரு மேட்ச் கூட தோக்கக்கூடாது. எல்லா மேட்சும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பனா கண்டிப்பா பிளே ஆஃப் போக வாய்ப்பு இருக்க தான் செய்யுது. இல்லைன்னு வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இங்க இருந்து எல்லா மேட்சும் சிஎஸ்கே ஜெயிச்சாங்கன்னா உள்ள போலாம். ஒரு மேட்ச் தோத்துட்டாங்க அப்ப என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா அப்ப வந்து ரன் ரேட் வந்து டிசைட் ஆகும். ஆனா இந்த சீசன் அதுவுமே வந்து இருக்க மாதிரி தெரியல. நீங்க உள்ள போனா 16 பாயிண்ட்ஸ் வேணும். 16 பாயிண்ட்ஸ் சிஎஸ்கேக்கு வரணும்னா எல்லா மேட்சும் ஜெயிக்கணும். தலை என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிளே ஆஃப் குவாலிஃபிகேஷன்ஸ் பத்தி. எஸ், இங்க இருந்து குவாலிஃபை ஆகுறது இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு கேமா ஃபோக்கஸ் பண்ணி ஜெயிக்க பார்க்கணும். ஆனா ஜெயிக்க முடியல அப்படின்னா அடுத்த வருஷத்துக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயிங் லெவனை பில்ட் பண்றதுக்கு வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. தலைக்கு தெரிஞ்சிருச்சு, அதை ஓப்பனா சொல்லல. எஸ், இன்னும் ஏதோ ஒரு சான்ஸ் இருக்குன்றாங்க. அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். அது முடியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் வந்து அடுத்த சீசனுக்கு ரெடி ஆகிறோம், ஸ்ட்ராங்காக வருவோம் அப்படின்ற மாதிரி நம்ம தலை வந்து சொல்லி முடிச்சிருக்காரு. கைஸ், வி ஷுட் அக்செப்ட் நம்ம கிட்ட நல்ல கிரிக்கெட் ஆடக்கூடிய டீம் வந்து இல்லை. அதனால பெஸ்ட் இந்த வருஷம் சாமிக்கு விட்டு நம்ம வந்து பிளேயிங் லெவனில் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு பெஸ்ட் செக்யூர்டான ஒரு பிளேயிங் லெவனை நெக்ஸ்ட் இயருக்கு எடுத்துட்டு வர பார்க்கணும். ஏன்னா சீசனே வந்து முடிய போகுது. இன்னும் நம்மளுக்கு ஒரு ப்ராப்பரான பிளேயிங் லெவனே கிடைக்கல. மாற்றி ஆட வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் டீம் வந்து ஒரு ஸ்டெடியாக இருக்கும். டீம்னால ஜெயிக்க முடியும். ஸோ எஸ் கைஸ், டீம் எஸ் டவுன்ஃபாலில் தான் இருக்கும். பட் இங்கேருந்து மேலே வர்றது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. இதுக்கு முன்னாடியும் செஞ்சு காமிச்சிருக்கோம். ஸோ வெயிட் பண்ணுவோம். பிலீவ் இன் சிஎஸ்கே. சொல்லிடுறது ஈஸியாக, எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, இந்த டீம் ஜெயிக்கிறப்ப கூட இருந்து சப்போர்ட் பண்ணி என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஸோ தோக்குறப்பையும் கூட நிற்கணும். நீங்கள் என்ன கைஸ் நினைக்கிறீங்க? அடுத்து சிஎஸ்கே என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும்? அஸ்வினை சிஎஸ்கே அடுத்த வருஷம் ஆக்ஷனுக்கு ரிலீஸ் பண்ணுமா கூடாது? அதை மட்டும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படி லைக் கொடுத்துருங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் எல்லாரையும் பார்க்குறேன். பை கைஸ்.